ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு பிபிபி அம்மு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, ஹோல் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தான் வேணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கூடவே ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம்லாம் போனோடனே கூடவே தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். 1 கப் அளவுக்கு ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு செக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி பபிள்ஸ் வரும், நல்லா கொதிச்சு. இந்த டைமில் வேணும்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுறலாம். 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.